Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாப்பை பற்றி சொல்லலான் இருக்கேன். இது வந்து நான் நியூவாக வாங்கியிருக்கேன். இது பிராண்ட் வந்து Vileda. இது வந்து ஈஸி ரிங் அண்ட் க்ளீனிங் மாப். பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சுது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியிருக்கேன். நம்மளும் பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸ் வந்து நான் ஜஸ்ட்டு வெளியில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நியூ ஒன். நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதிலே கிளியராக கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்கு வெளியிலேயே. என்னென்ன திங்ஸ் இருக்குன்றதும் நமக்கு அதிலே தெரியுது. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டிக் மாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அதனால் இது ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா மாப் வந்து நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றதை இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைட். இப்போ பாக்ஸுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த திங்ஸ் இருக்குது. பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மாப் இருக்குது, பக்கெட் இருக்குது. பக்கெட் வந்து ஹேண்டில் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் 3 பீஸ் வந்து ஸ்டிக் இருக்குது. இதை ஸ்டிக்கோட கவர் பிரிக்கலாம். இதில் 3 பீசஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிக் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், மேலே ஹேண்டில் மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறது செகண்ட் பீஸோடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 3rd பீஸோடு எடுத்து அதே மாதிரி டைட் பண்ணிடலாம். இதுதான் 4th பார்ட். ஆக்சுவலாக ஸ்டிக்குக்கு கீழே வரும். இதாக இருக்காது. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். இதையும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் டைட்டாக. இது ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால கார்னர் எட்ஜெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது ஸ்டிக்கோட எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாப்போட கவரை ஓப்பன் பண்ணிடலாம். இது வெளியில் எடுத்து பார்த்தோன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. லைக் டெடிபியர் சாஃப்ட் இருக்குது. தொடும்பொழுது செம்ம சாஃப்ட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து பேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரையாங்கிள் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை இப்படி கீழே வச்சுட்டு நம்ம அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஸோ அப்படின்னா அது லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதோட மாப்போட லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் புல் பண்ணிங்கன்னா கூட வராது. ஸோ இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு கார்னர்லாம் போகும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபுல் லென்த்து. நல்லா ஹைட்டாக இருக்குது. க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பக்கெட் பார்த்தோன்னா அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளேஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெட் மாப்பை வந்து பிழியறதுக்கான ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெடல் இருக்குது. பக்கெட்டோட ஹேண்டில் பாருங்கள். இது வந்து நம்ம ஈஸியாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே இதுதான் அந்த பெடல் பார்த்தீங்கன்னா நம்ம வெட் மாப்பை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பிழிஞ்சி ட்ரையாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டேன். அதில் மேக்ஸ்ன்ற லெவல் இருக்குது. அந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. நமக்கு தேவையான லிக்விட் என்ன வேணுமோ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாப்பை வந்து பக்கெட்டில் தண்ணியில் நனைச்சிக்கலாம். இப்போ நம்ம மாப்பை வந்து பக்கெட்டோட பக்கத்தில் இருக்கிற அந்த பிழிகிற பேஸ்கெட்டில் வச்சிடலாம். அது ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம பெடல் பண்ணோன்னா மாப்பில் இருக்கிற வாட்டர்லாம் பொழிஞ்சிடும். நம்ம பெடல் பண்ணும் பொழுது கையை அங்கே ஸ்டிக்கோட எண்டில் பிளாக் கலர் அந்த பார்ட்டில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிக்கை ஃபுல்லாக வந்து சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது அப்போ தான் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து நம்ம ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணலாம். ஆக்சுவலாக ஈஸியாக தாங்க இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டிக்கு நார்மல் மாப் யூஸ் பண்ணும் பொழுது அதை அடிக்கடி நம்ம புழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஏதாவது நடுவில் ஒரு வேலை வந்தால் கூட நம்ம உடனே போய் அட்டன் பண்ண முடியாது. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தான் போயிட்டு அந்த வேலையை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த மாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அட் அ டைம் ஏதாவது அடுத்த வேலை வந்தால் கூட ஜஸ்ட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஐ திங்க் எனக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் தெரிஞ்சது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் மாப்பை வந்து தனியாக எடுத்து நான் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். அது க்ளீன் ஆகிடுச்சு. ஸ்டிக்கையும் நான் வந்து எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டு ஓரமாக ஒரு பிளேஸில் வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ.